ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் இங்கே யாரையோ பார்த்துட்டு வேகமாக ஓடுற ஒரு டாகை தான் பார்க்குறோம். இங்கே பார்த்துட்டே ஓடுனதுனால பின்னாடி இருக்கிற அந்த காரை மறந்து கரெக்டாக அதிலே போய் தட்டியிருக்கு. கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கணுமோன்னு நினைக்கிற மாதிரி. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் முட்டையை பார்த்தது முட்டையோடு விளையாடிட்டு இருந்த ஒரு டாகை தான் பார்க்குறோம். ஆனால் முட்டை திடீர்னு உடஞ்சிடுச்சு. இதை இந்த டாக் எதிர்பார்க்கவே இல்லை, அதுலேயே வலிக்கு விழுந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு வாழைப்பழம் அந்த குரங்குக்கு கிடைச்சிருக்கு. இது அந்த தண்ணி பக்கத்தில் உட்காந்துட்டே உரிச்சிருக்கு பாருங்க. பழம் உள்ள விழுந்திருக்கு, தோல் தான் கையில் மாட்டிருக்கு. இது என்னடா சோதனை அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ஒரே ஒரு கம்பி தான் இந்த இடத்துல இருக்குது. இந்த கம்பியை பிடிச்சி குரங்குகள் ஒவ்வொன்றும் அப்படியே தாவி தாவி அடுத்த கரைக்கு போகுது பாருங்க. இந்த ஆத்துல கால் நனையாம அந்த கரைக்கு போறதுக்கு வழி என்ன அப்படின்னு யோசிச்சு இப்படி ஒரு விஷயத்தை எல்லாம் ஃபாலோ பண்ணிருக்கு. எப்படியோ பத்திரமா போய் சேர்ந்துடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல சோம்பேறி ஆடை தான் பாக்குறோம். அது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு நல்ல தூக்கம் வந்திருக்கு. தூங்கவும் செய்யணும், அதே நேரத்துல சாப்பிடவும் செய்யணும். கண்ணை மூடி இருந்தாலும் ஒரு பக்கம் அசை போட்டுட்டு இருக்கு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல 4 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆட தொடங்கி இருக்கிறாங்க. ரோட்ல நின்றுதான் இந்த டான்ஸ் நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு அந்த தெருவில் இருந்த ஒரு நாய் வேகமா துரத்த ஆரம்பிச்சிருக்கு. இதை எதிர்பார்க்கவே இல்லை. ரோட்ல ரொம்ப வித்தியாசமா நின்று கையை கால ஆட்டுறாங்களேன்னு பார்த்தா அது கொஞ்சம் மிரண்டு போயிடுச்சு போல. எவ்வளவு குழப்பத்துல ஓடி வந்திருக்கு பாருங்களேன். அதுக்கு ஒண்ணுமே புரியல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பக்கத்து வீட்டுல என்ன கதை நடக்குது அப்படின்னு நோட்டமிடுறதுக்காகவே இவ்வளவு சிரமப்பட்டு சொவர்ல ஒரு கால் தென்னை மரத்துல ஒரு கால் அப்படின்னு சர்க்கஸ் டாக் மாதிரி நிக்குது பாருங்க. எப்படியாவது பக்கத்து வீட்டு கதை என்ன அப்படிங்கறத மட்டும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருக்குது. மனுஷங்க தான் இதுல ஆர்வமா இருப்பாங்கன்னு பார்த்தா எவ்வளவு ரிஸ்க் எடுத்து விஷயத்த நோட் பண்ணி பாக்குது பாருங்க. இவ்வளவு உயரத்துக்கு ஏறினதுக்கு அப்புறமும் ஒன்னும் சரியா தெரியல போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குற டாக் கத்தி கத்தி வேறொரு டாக் சண்டைக்கு எடுத்திருக்கு. அது சண்டைக்கு தயாராயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சது எப்படியாவது வீட்டுக்குள்ள போகணுமே இந்த கேட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. கேட்டு திறக்காம நுழைஞ்சதுனால கம்பிக்குள்ளே சிக்கிக்கிச்சு பாருங்க. அந்த கம்பியை விட்டு வெளியே வரதுக்குள்ள அதுப்பட்ட பாடு அதுக்கு மட்டும் தான் தெரியும். எப்படியோ வெளியே வந்திருக்கு. சண்டைக்கு கூப்பிடுற வரைக்கும் தான் அது இல்ல இருக்கும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க ரோட்டோரத்துல ஒரு பைக் நிறுத்தி இருக்கிறாங்க. அந்த வழியா 2 மாடு போயிட்டு இருக்கு. ரெண்டுமே வேகமா ஓடுது. இந்த மாட்டோட கழுத்துல இருக்கிற கயிறு இந்த பைக்ல கரெக்டா சிக்கி இருக்கு பாருங்க. அதனால பைக்கும் பின்னாடியே போகுது. ஆனா பைக் பின்னாடி வரத பார்த்து இந்த மாடு மிரண்டு இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்கு. இங்க இந்த வீடியோல போட்டோ எடுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்கிற ஒரு ஆளை தான் பாக்குறோம். இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ப முடியல பாருங்க. எப்படி போஸ்ட் கொடுக்கறதுன்னு அவருக்கே சொல்லி கொடுக்குது. பயங்கர ஆடா தான் இருக்கு. இதே மாதிரி இங்க ஒரு புத்திசாலி ஆடை தான் பாக்குறோம். கதவை கொண்டி போட்டு வச்சிருந்தாலும் ரொம்ப ஈஸியா அந்த கொண்டியை திறந்துடுச்சு. ஆளு பயங்கர ஸ்மார்ட்டா தான் இருக்கு. வீட்டுக்காரங்களே இதை எதிர்பார்க்கல. தலை கம்பிக்குள்ள மாட்டிக்குமா அப்படின்னு நினைச்சா அதையும் ரொம்ப சாமர்த்தியமா வெளியே எடுத்துடுச்சு. இந்த வீடியோல பைக் ஓட்டிட்டு போறதை பாக்குறோம். பைக் ஓட்டுறதுக்கு தயாராயிட்டாங்க. எதிரில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தாரு. அவரையும் சேர்த்து கீழே தள்ளி பைக்கோட இந்த லேடியும் சேர்ந்தே கீழே விழுந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே இப்படின்னா ரோட்ல எப்படி இருக்கும் இதே மாதிரி தான் இங்க வெளியே போகலாம் அப்படின்னு வேகமா வந்து நடு ரோட்லயும் கேட்லயும் விழுந்த கதையாயிடுச்சு. இங்க 2 கையை விட்டுட்டே வராங்க. கேட்டை திறக்கிறதுக்கு பதிலாக கழட்டியே கொண்டு போயிடுவாங்க போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குற லேடி பைக்ல வந்துட்டு இருக்கும்போது அந்த பைக் எங்க போகுது அப்படின்னு பைக்குக்கும் தெரியல, அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி தாறுமாற போக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வழியா ஒரு பக்கமா நிறுத்திடலான்னு பார்த்தா அதுவும் முடியல. எதிரில் வந்தவங்க தான் வண்டியெல்லாம் நிறுத்தி உஷாரா இருக்காங்க. இங்கே ரோட்டோரத்துல தான் இவர் நின்றுட்டு இருக்கிறாரு. நல்ல வேளை இந்த இடத்த விட்டு நகர்ந்து போனாரு. அடுத்த செகண்டே மின்னல் வேகத்துல பைக்ல வந்திருக்காங்க. பைக் ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம்னு தனித்தனியா பிரிஞ்சுட்டாங்க. ஆனாலும் படிக்கட்டுல உட்கார்ந்துக்கிட்டாங்க பாருங்க. கீழே விழுந்தாலும் பைக்குக்கு மட்டும்தான் அடி, எனக்கு எந்த அடியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு உட்கார்ந்தது தான் பெரிய ஆச்சரியமே. ரொம்ப மன தைரியம் தான். இங்கே பைக்கை திருப்புறதுக்காக தான் நின்றுட்டு இருக்கிறாங்க. ஆனால் பைக்கு தான் திரும்ப மாட்டேங்குது. பைக்கு நேராக இந்த வீட்டுக்குள்ளே தான் போவேன் அப்படின்னு அப்படியே உள்ளே போயிடுச்சு. வாசலை பிடிச்சி இவங்க மட்டும் வெளியே நின்றுக்கிட்டாங்க. இதே மாதிரி இங்கே இவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருக்கும்போது வண்டியை திருப்புறதுக்கு மறந்து நேரம் அந்த கதவெல்லாம் தாண்டி வீட்டுக்குள்ளே கொண்டு போயாச்சு. எங்கேயும் பைக்கு தெருவில் அப்படி ஒரு வேகத்தில் போயிட்டு இருக்கு. பைக்கை நிறுத்திடலாம் அப்படின்னு பார்த்தா அதுதான் முடியல. போகிற வேகத்தில் அப்படியே சரிக்கி ஒரு பக்கமா விழுந்தாச்சு. என்ன சொல்றது. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குற மாடு அது வரைக்கும் நல்லா தான் வந்துட்டு இருந்தது. இங்க ரோட்டோரத்துல ஒரு மாடு படுத்திருக்கிறத பார்த்து அடுத்த செகண்ட் இது பண்ணிருக்கிற வேலையை பாருங்க. எல்லாரையும் நான் சுமந்துட்டு போகணுமா அப்படின்னு மேல இருந்து எல்லாரையும் டக்குன்னு கீழே தள்ளி விட்டுடுச்சு. மேல உட்கார்ந்துருந்தவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரும் கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இங்க இந்த வீட்டுல பைக்ல நேரா போய் மரத்துல முட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதை கேள்விதான் பட்டிருப்போம். நிஜத்துல இப்பதான் பார்க்க முடியுது. மரத்தை பார்த்தே வண்டி ஓட்டி இருப்பாங்க போல. கரெக்டா மரத்துல போய் மோதி நின்று இருக்கிறாங்க. இதே மாதிரி இங்க எல்லா பைக்கும் பார்க் பண்ணிருக்காங்க. இடையில எப்படியாவது புகுந்து போயிடலாம் அப்படின்னு நினைச்சு கடைசியில 4 பைக்கும் கீழே விழுந்துடுச்சு. இங்க இந்த வீடியோல போற வேகமே சரியில்லையே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இந்த ட்ரம் எல்லாம் தள்ளி விட்டுட்டு அங்க இருக்கிற
பள்ளத்துல நேராவே பாஞ்சிட்டாங்க. ரோட்ல போறதுக்கு பைக்கை திருப்புறதுக்கு மறந்ததுனால நேரா பள்ளத்துல பயங்கர சத்தம் தான் கேட்டிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பைக் வேகமா போகுது அப்படின்னு நிலைமை தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடி இருக்கிற இந்த பொண்ணு இந்த பைக்கை பிடிச்சி இழுக்கிறாங்க. தான் இழுத்தாலும் அது வேகமா போய் இந்த கார்ல தான் மோதி இருக்கு. இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுக்கணுமோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பைக்ல 2 பேர் போயிட்டு இருக்காங்க. முதல்ல இந்த வண்டியில வந்து மோதியாச்சு. சரி இனிமேல் அது ஒழுங்கா போகலாம் அப்படின்னு பைக்கை திருப்பிட்டு போறதுக்குள்ள ரோட்ல வந்துட்டு இருந்த இன்னொரு வண்டியிலையும் மோதியாச்சு. நம்ம வண்டிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நினைக்கிற மாதிரி மோதி மோதி எந்திரிக்க வேண்டியதாயிடுச்சு. ஒரு ஸ்பீட்ல இருக்குது போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல இதே மாதிரி தான். வெளியே ரோட்டுக்கு போறதுக்கு நினைச்சு கேட்டை தள்ளி விட்டு இருக்காங்க. இங்க 2 பேர் போற வேகம் ரோடெல்லாம் கடந்து முள்ளு காட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சுட்டாங்க. போன வேகத்துல பின்னாடி இருக்கிறவங்க இறங்கிட்டாங்க. இறங்கி அதை பிடிக்கிறதுக்காக பின்னாடி ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. இங்க 2 பேரும் வந்து சேத்துல விழுந்தாச்சு. இருந்தாலும் அப்படியே வீடு போய் சேர்ந்துடணும் அப்படின்னு மறுபடியும் வண்டி எடுத்தாச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல கார் பள்ளத்துல இருக்க ஆள் பாறையில நிக்கிறாங்க. எப்படியோ இதுல இருந்து தப்பிச்சதே பெரிய விஷயம் தான். வேலை வருது எப்படி இருந்தா பாதியை தேடிட்டு இருக்காங்க போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒரு பெரிய பாக்ஸ் மேல இருந்து கயிறு கட்டி கீழே இழுக்கிறாங்க. அது வந்த வேகத்துல பக்கத்துல இருக்கிற மின்கம்பத்தெல்லாம் அப்படியே பிடுங்கிட்டு வந்துடுச்சு. ஒரு பக்கம் நெருப்பும் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய மின்கம்பம் எப்படி கலண்டு வந்ததுன்னு நம்பவே முடியல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இந்த மணல் எல்லாம் ஜேசிபியால தோண்டி எடுத்துட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சரிய ஆரம்பிச்சதும் மொத்த மணலும் மேல சரிய ஆரம்பிச்சிருக்கு. விட்ட தோண்ட வந்து ஜேசிபியை மூடிரு போல வண்டியை திருப்புறதுக்குள்ள கடகடன்னு அவ்வளவு மண்ணு கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த பைக்கு தாறுமாற ஓட ஆரம்பிச்சிருக்கு. வந்த வேகத்துல இந்த கேட் எல்லாம் தாண்டி உள்ள வந்தாச்சு. அதுக்கப்புறமா இந்த பைக்கு கொஞ்சம் அமைதியாகும் அப்படின்னு பார்த்தா அமைதியாகிற மாதிரி இல்ல. அவர் எவ்வளவுதான் இழுத்து பார்த்தாலும் அவரையும் சேர்த்து இழுத்து கொண்டு போகுது பாருங்க. சரி வண்டியவாது விடலாம் அப்படின்னு பார்த்தா அவருக்கு விடுறதுக்கும் மனசு இல்ல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஒரு பிளாஸ்டிக் ஸ்டூல் தான் காத்தடிக்கிற வேகத்துக்கு வேகமா பறக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எங்க தான் போய் நிக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக கார்ல அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அது போகுது 1 கிலோமீட்டர் தாண்டி போகும் போல காத்தோட வேகத்துக்கு இஷ்டத்துக்கு பறந்து போயிட்டு இருக்கு. இங்க இந்த வீடியோல மனுஷங்க மாதிரி ரொம்ப வித்தியாசமா 2 காலில் நின்றுட்டு இருக்கிற பறவையை தான் பாக்குறோம். பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்குது பாருங்க. தூரத்துல இருந்து பார்த்தா ஏதோ குட்டி மனுஷன் மாதிரி தான் இருக்கு. இங்க இந்த வீடியோல வயலை பார்த்ததும் டான்ஸ் ஆடலாம் அப்படிங்கிறதுக்காக வேகமா வந்தாங்க. ஆனா இந்த இடத்துல பள்ளமும் மேடும் அதிகமா இருக்கும் அப்படிங்கிறதுனால கால் வச்சு தடுக்கி கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு டான்ஸ் ஆடுறதுக்குள்ள எவ்வளவு சிரமங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. இங்க 2 வீட்டுக்கு நடுவுல பெரிய கோட்டையே கட்டிடுவாங்க போல. இங்க காத்து ரொம்ப பலமா அடிக்கிறதுனால நம்ம எங்கேயும் நகர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தூணை பிடிச்சிட்டே நிக்கிறாராம். ஆளை தூக்கிட்டு போற அளவுக்கு அவ்வளவு பயங்கரமான காத்தா என்ன. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இங்க ரோட் ஓரத்துல நின்னுதான் சுத்தி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு சுத்துனதுக்கு அப்படியே நடு ரோட்டுக்கே போயிட்டாங்க. ஆளோட நிலைமை அப்படியே கர்ணம் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. நல்ல வேளை அந்த நேரம் பார்த்து ரோட்ல வண்டி எதுவும் வரல. இங்க இந்த வீடியோல ஆள் வேகமா ஓடிட்டு இருக்கிறார். பின்னாடி ஒரு யானை தான் துரத்திட்டு வந்துருக்கு. ரொம்ப பக்கத்துல வந்துடுச்சு பாருங்க. இவர் உடனே ரொம்ப புத்திசாலித்தனமா யோசிச்சு இந்த படிக்கட்டுல சரசரன் ஏற ஆரம்பிச்சிட்டாரு. படிக்கட்டில் ஏறி மாடிக்கு போனதுக்கப்புறம் இந்த யானைக்கு என்ன பண்ணுறது தெரியல. இந்த படிக்கட்டு ரொம்ப குறுகலாக இருந்ததுனால யானையால் ஏறவும் முடியாது. கொஞ்ச நேரம் அவர் இறங்கி வரட்டும்னு சுற்றி வந்துக்கிட்டே இருந்தது. அதுவே காட்டை பார்த்து போயிடுச்சு. இந்த வீட்டுக்கு ஒரு படிக்கட்டு வச்சது எவ்வளோ நல்லதாக போச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது ஒரு யானை ரொம்ப கோபத்தோடு நிற்கிது. இதை அமைதியாக்குறதுக்கு பார்க்குறாங்க. ஆனால் அது அமைதியாகிற மாதிரி தெரியல. இந்த பெரிய நுழைவாயில தான் குறிப்பாக இருக்குது. இது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆனால் பாருங்க யானைக்கு முன்னாடி இதெல்லாம் சர்வசாதாரணம் அப்படிங்கிற மாதிரி மதிலோட சேர்ந்து டக்குன்னு விழுந்துடுச்சு. ரொம்ப பலமான விலங்கு தான் இல்ல.